இதுக்கு 5 ரூபாய் கொடுப்பா. இது 7, இது 5. இதுக்கு 20. இதே அநியாயமா இருக்கு. அவ கட்டுக்கு மட்டும் 20 ரூபா. கட்டை பார்த்தா வாங்குறான், கட்டையை பார்த்தா வாங்குறான். இதுக்கு 25 கொடுக்கலாம்டா. இந்தா எங்க கட்டுக்கு 10 ரூபா போதும். இந்தா வாக்கா போலாம். வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாளே. பேசின முத்தா உதுந்துறான். சார் சார். ஐயா, யாரு? நாங்க இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க. புதுசா வந்த அதிகாரிக்கு மரியாதை செய்ய வந்திருக்கோம். ஊர் பெரியவர் வந்திருக்காரு, கூப்பிட்டுங்களா? ஊர் பெரியவரா? கூப்பிடாமையே வரவன் தான் பெரிய மனுஷன். தம்பிக்கு என்ன தெரியாது இல்ல? இந்த ஊர்லயே நான் தான் பெரிய மனுஷன். ஏன் இந்த ஜில்லாவிலே என் பேரு தெரியாதவனே கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும்? தம்பி, இந்த காட்டுல ஆபீசரா வர்றவங்களுக்கு நான் தான் முதல் மரியாதை கொடுப்பேன். அதான் நானே உங்களுக்கு கொடுக்கலாம்னு வந்திருக்கிறேன். இந்த கொலை பண்ணவன், கொள்ளை அடிச்சவன், ஜெயில இருந்து தப்பிச்சவன் இவன்லாம் வேடந்தாங்கல் பறவை மாதிரி இங்கதான் வந்து தங்குவானுங்க. தம்பிக்கு ஒரு கஷ்டம்னா நாட்டுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம். தம்பி, உனக்கு ஏதாவது வேணும்னா ஊருக்குள்ள நான் ஏற்பாடு பண்ணி தர. அப்புறம் என்ன, நம்ம பயல்கள்லாம் அப்பப்ப சந்தன கட்ட வெட்டுவானுங்க. அத பாசத்தோட கண்டுக்காம விட்டுடணும். விடலனா விட வைப்பேன். தடுத்தா உன் தலை இருக்காது. எந்திரியா. என்னையா சொல்ற? எந்திரிடா. மரியாதை கெடுறதுக்குள்ள இடத்த காலி பண்ண. தம்பி, என் தலையில எத்தனை நரை இருக்கோ அத்தனை பேரை வெட்டி புதைச்சிருக்கிறேன். உன் தலையில இருக்கிற நரைய பத்தி எனக்கு கவலை கிடையாது. இதுக்கு முன்னாடி இங்க இருந்த ஆபீசர்ஸ் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட நீ மோதின, உன் உடம்புல ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. எனக்கு தெரியாம இந்த காட்டுல இருந்து நீ ஒரு துரும்பு கூட எடுத்துட்டு போக முடியாது. கெட் அவுட். கோல்மேன், திரும்பி வராத. இது வரைக்கும் இருந்தவெல்லாம் புடிங் திணி பலா இருந்தான். இப்பாவது ஒரு நல்ல மனுஷன் தானே. அவன் நல்லா இருக்கணும். தங்கப்பாண்டியன் பேருக்கு ஏத்த மாதிரி தங்கமான மனசு. இப்படி ஊருக்கு ஒருத்தர் இருந்தானா இந்த நாடே நல்லா இருக்கும். இந்தாமா பெரிய இருப்பமால. இந்தா பெரிய இருப்பம் பேத்தி, வயசு 35. நீ கூட வயசை குறைக்க ஆரம்பிச்சிட்டியா? போ. வாங்கிருக்கல சீட்டை பாத்துக்கு வாயாடி போ. இதுக்கு மட்டும் குறைச்சல. போடா. போமா. எனக்கும் எக்காக்கும். சரிம்மா, இந்தாயா. நான் அப்ப வந்து பாத்துக்கிறேன். இந்தாயா. வா தம்பி. உங்களை பார்க்க ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்திருக்காரு. ஃபாரஸ்ட் ஆபீசரா? என்ன விஷயம்? உங்கள்ட்ட ஏதோ தனியா பேசணுமா? வெளியே நிக்கிறாரு. வீடு தேடி வந்திருக்கிறவரை வாசல்ல நிக்க வச்சிருக்கீங்களா? உள்ள அழைச்சிட்டு வாங்க தம்பி. வாங்க சார், வாங்க. வணக்கங்க. வணக்கம். அப்பா, இவர் தான் நாங்க காட்டுல விறகு பொறுக்கிறதுக்கு அடையாள அட்டை வாங்கி கொடுத்தாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்க. உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க 4 பேர் இருந்தா நம்ம நாடே நல்லா இருக்கும். உட்காருங்க. ஆமா, ஏதாவது சாப்பிடுறீங்களா? சாப்பிடுவோமே. யோ சுமாரியா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. ஆமா, இந்த ஏழையோட வீட்டுக்கு என்ன விஷயமா வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் இசையில ஆர்வம் உள்ளவன். சும்மா இருக்கிற நேரத்துல சங்கீத வித்வான் மோகன சுந்தரத்தோட பாட்டை பாடுறது வழக்கம். குயில் பாடினத காக்கா பாட முடியாதுங்கிற மாதிரி அந்த வித்வானோட பாட்டை என்னால பாட முடியல. ஆனா உங்க பொண்ணு அந்த பாட்டை ரொம்ப சுலபமா பாடிருச்சு. மோகன சுந்தரத்தோட பாட்டுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? கரும்பு தின்ன கசக்குமா? அவரோட பாட்டுன்னா எனக்கு உயிருங்க. அந்த பாட்டுக்கு சொந்தக்காரரோட பொண்ணுதான் ராதா. அப்போ ராதா உங்க பொண்ணு இல்லையா? எங்க பொண்ணா இருந்தா சங்கீதம் எப்படிங்க வரும்? சட்டி பானையில கழுவோம். ராதா பேர்ல 2 ராகமே இருக்கு. என்ன ராகம்ங்க? யோ
சங்கீதத்தை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? எங்க தாத்தா தெருக்கூத்துல பாடி இருக்காரு. நிறுத்தியா? இவன் ஒருத்தன் ராதாங்கிற பேர்ல ராகமா? அது எப்படிங்க? பட்டிக்காட்டுல பிறந்த எங்களுக்கு என்ன தெரியும்? அத ராதா கிட்டேல கேட்கணும். ராதா அத என்னன்னு சொல்லம்மா. அப்பாவுக்கு ராகவர்த்தினி தானரூபி ராகம்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ஞாபகார்த்தமா அந்த 2 ராகத்தோட முதலெழுத்து எடுத்து ராதான்னு பேர் வச்சாரு. ராதாவை பெரிய பாட்டுக்காரி ஆக்கணும்னு தான் சின்ன வயசுலயே அவரு பாடுற எல்லா கச்சேரிக்கும் கூடவே கூட்டு போவார். அந்த சின்ன வயசுல ராதா மேடை ஏறி பாடினா 8 நாள் பசிய ஒட்டுமொத்தமா மறந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ராதா நல்லா பாடுவான்னு ஊர் சனமே சேர்ந்து அவளுக்கு மாலை போட்டு அழகு பார்த்துச்சு. கழுத்துல போட்ட மாலை காயில. அன்னைக்குதான் வெளியூர்ல கச்சேரியை முடிச்சிட்டு ராதாவும் அப்பாவும் கார்ல திரும்பி வந்துகிட்டு இருந்தாங்க. தாய்க்கு தாயா தவப்பனுக்கு தவப்பனா இருந்தவரு ராதாவை விட்டுட்டு போயிட்டார். ஆதரவில்லாத அந்த பிள்ளைய எங்க பொண்ணா வளர்த்துக்கிட்டு வரோம். ராதாவோட சங்கீத ஞானத்தை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். ஆனா அந்த பொண்ணோட வாழ்க்கையில இப்படி ஒரு சோகம் கலந்திருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ராதாவோட அப்பா சொத்து சுகம் சேர்த்து வைக்கலனாலும் அழியாத சங்கீத ஞானத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அது என்னைக்கு அவங்களை காப்பாத்தும். இனிமே என்னால உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் தாராளமா கேட்கலாம். நான் வரேங்க. வாங்க தம்பி. அம்மா ஆபீசரே சொல்லிட்டாரு, இனிமே சொல்லி வர பிறக்காத, மரத்தையே வெட்டி எடுத்து போயிரு. சார் வந்துட்டேன் சார். வாங்கோ சாமி வாங்கோ, எல்லாரும் வந்து பாருங்க சாமி. பெரியவங்க எல்லாம் அப்படியே நில்லுங்கோ, மத்தவங்க எல்லாம் அப்படியே உட்காருங்க. அடுத்தவங்க பாக்கெட்ல கை வைக்காதீங்க, அவங்க உங்க பாக்கெட்ல மட்டும் கை வையுங்க. ஓ ரம்பே உருவச்சி மேனகா எல்லாம் பாத்துருக்க மாட்டே சாமி. நம்ம பொண்ணு வருது பாரு. வா. 3 பேரையும் மேலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறக்கிட்டாங்களா? அசப்புல பார்த்தா கோவை சரளா மாதிரியே இருக்கு. அடாடாடாடா, முருங்கக்கா மாதிரி கை, வெண்டக்கா மாதிரி விரலு, தக்காளி மாதிரி முகம், மிளகா மாதிரி மூக்கு, எலும்புச்சம்பளம் மாதிரி எதுவுமே இல்லையே. சரி விடு, மொத்தத்துல ரொம்ப பிரமாதம். என்னது, எப்பவோ சாப்பிட்டதுக்கு இப்ப எப்ப வர்றாளா? இப்போ நம்ம பொண்ணு கம்மி மேல நடக்க போகுது. ஜுகாரா கை தட்டுங்கோ. மேலே ஆகாசம், கீழே பூமி. பணக்காரங்கெல்லாம் ஆகாசத்துல விமானத்திலே பறக்குது. நம்ம பொண்ணு கம்பி மேலே நடக்குது. எல்லாம் எதுக்கு? ஒரு சான் வயிற்றுக்கு. மேல இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்? நம்ம நாட்டுல ஒரு பொண்ணுக்கு கைகால் ஒழுங்கா இருந்தாலே கட்டிக்க மாட்டாங்க. கைகால் ஒடிஞ்சு போச்சுன்னா எவன் கட்டிக்குவான்? நான் கட்டிக்கிறேங்க. உன்னை கேட்டனா? இல்ல. சும்மா இருங்களையா, வாயை வச்சுட்டு இருக்க மாட்டீங்களே. சாமி கும்பிடுது, சாமி கும்பிடுது, சாமி. சாமி போடுங்க, சாமி கை நிறைய போடுங்க, தட்டு நிறைய போடுங்க, அள்ளி போடுங்க, சாமி போடுங்க, அம்மா போடுங்க, சாமி போடுங்க, சாமி. அம்பாசிடர் இருக்காரு. என்னம்மா இது? இப்ப வெத்த மனசுல 50 ரூபாய் நாக்குல வேசிச்சாரு. நாக்குல வச்சனா தட்லையில வச்சேன். உன்னை என்ன அழிக்கிறா? என்ன சுப்பு? சாமி 50 ரூபாய் போடுச்சு. சாமிக்கு பெரிய மனசு. எல்லாம் 10 காசு 20 காசு தான் போடும். சாமி எப்படி 50 ரூபாய் போடுச்சு? நான் கலைஞரை எப்பவுமே மதிக்கிறவன். எனக்கு கலைஞர்கள்னா ரொம்ப பிடிக்கும். நாங்களும் அப்படித்தான் சாமி. எவ்வள ஐயா காலில் விழுந்து கும்பிடு. சாமி காலங்கிருக்கு சாமி. எல்லாருக்கும் மாதிரி கீழே தான் இல்ல வேட்டி மறைக்குது. தூக்கிறேன்.
ஐயோ அங்க பார்க்க மோட்டார் வண்டில இருந்து ஏதோ விழுந்துருச்சு. அத அவர் பார்க்காமலே போறாரு. முக்கியமா ஏதாவது இருக்க போது நீ போய் கொடுத்துட்டு வா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. நீயும் வாக்கா. பரவாயில்லம்மா, நீயே போய் கொடுத்துட்டு வா. நீயும் வாக்கா. சரி வா. ஏண்டி எங்கடி அவரை காணும்? உள்ள இருப்பாரு. ஏய் துர்கா நில்லடி. ஏய் அடுத்தவங்க வீட்டுக்குள்ள கேட்காம நுழைய கூடாது. ஐயோ ஐ நம்ம இளையராஜா படம். வாக்கா. ஆமா நீங்க ரெண்டு பேரும் எங்க இங்க? நீங்க மோட்டார் சைக்கிள் போகும்போது இது கீழே வந்துருச்சு. அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தோம். தேங்க்யூ. அது போட்டோம். என்ன பார்த்தா ஒரு பயங்கர காட்டு மனுஷ மாதிரி இருக்கா? அப்புறம் ஏன் என்ன பார்த்து உங்க அக்கா பயந்து ஓடிடுச்சு? அக்காவுக்கு எப்பவுமே கூச்சு சுவாவம். அதனாலதான் உங்க பார்த்தோன்னா பயந்து ஓடிடுச்சு. நான் வரேன். அக்கா ஏன்க்கா அவசரப்பட்டு ஓடி வந்துட்ட? சரியான பயந்தாங்கொல்லி. அவரை பார்க்க வைக்கமா? போடி வா பேசாம. என்ன காட்டுக்குள்ள போகாம வீட்டுக்குள்ள போயிட்டு வர்றீங்க? என்ன கேக்குறோம் பதிலே காணோம். என்ன ரொம்ப தான் மிரட்டுறீங்க? போய் வந்த வேலையை பாருங்க. பாக்கா.